எங்கள் பிள்ளை அடிக்கனே சொல்லும், என்னை கொண்டு போய் தள்ளிட்டேன்னு. இது இல்லை, அவர் அங்கே வைத்தார். யாராக இருந்தால், எங்கே இருந்தால் நான் சிறப்பாக இருப்பேனோ அங்கே. நான் ஒரு உண்மை அடிக்கடி சொல்லிட்டேன் அந்த வார்த்தையை. நான் 16 ஆண்டுகள் ஒரு ஊழியத்தில் வேலை பண்ணேன். 16 வருஷம். விரும்பி அல்ல. ஒவ்வொரு நாளும் பாடுகள் தான், ஒரு நாளும் பிரச்சனை தான், ஒரு நாளும் கண்ணீர் தான். அதிலிருந்து நான் வெளியே வரும்போது கண்ணீரோடு தான் வருவேன், பாடுகளோடு வருவேன். திங்கட்கிழமை ஆச்சுனாலே ஒரு பெரிய கலக்கம். இன்றைக்கி ஒரு கெபிக்குள்ளே போகிற மாதிரி. அது ஒரு ஊழிய ஸ்தலம், ஒரு ஊழியனோடு ஒர்க் பண்ணுறேன். ஆனால் நான் பட்ட பாடுகள், நான் அடைந்த வேதனைகள், அடைந்த சிறுமைகள் அவனுக்கு தெரியும். ஆனால் அதனால தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன், சிறப்பாக நிற்கிறேன். ஆண்டவர் என்னை மேன்மையாக வச்சிருக்கிறார். ஊழியர்களுக்கு பேசும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமீன்னு சொல்லுவாங்க. சரி, சொல்லுங்கள். வாழ்க்கையின் பிரயாணம், ஊழியத்தின் பிரயாணம், ரைட். ஆனால் அதில் பல இடர்பாடுகள் உண்டு. நம்பர் 1, தண்ணீர் இல்லை. நான் அடிப்படை தேவையில்லை. எத்தனையோ பாஸ்டர் பிள்ளைங்க சொல்கிற வார்த்தை, போயும் ஒரு பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்துட்டேன். என்னங்க, போயும் ஒரு பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்துட்டேன். காது குத்த முடியல, மூக்கு குத்த முடியல, லிப்ஸ்டிக் போட முடியல. இதுவா மேன்மை? ஒரு ஊழியர் குடும்பத்தில் பிறப்பதே பெரிய மேன்மை. ஊழியனுக்கு மனைவியாக இருப்பதே பெரிய மேன்மை. ஒரு அம்மா சொல்லுது அன்னைக்கு, ஒரு பாஸ்டர் அம்மா, இந்த ஆளை கல்யாணம் பண்ணி ஒரு பட்டுப்புடவை கட்ட முடியலையாந்து. இது எப்படி பாஸ்டர் அம்மா ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த பாஸ்டர் அம்மா ரொம்ப பிரபலமாக இருக்குது இன்றைக்கி. இவரை கல்யாணம் பண்ணி ஒரு பட்டுப்புடவை கட்ட முடியல. பட்டுப்புடவை கட்டுறதா பெரிய ஆசீர்வாதம் இல்லை. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். ஜாதிகளுக்கு தாயாய், ஜனங்களுக்கு தாயாய் நம்மளை பார்த்து பாஸ்டம்மான்னு சொல்கிறாங்க, அது பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் இதற்கு இணையாகுமா? உங்கள் வயசு என்ன? உங்களை கூப்பிடுற அந்த அம்மா வயசு என்ன? இந்த அம்மா உங்களை பார்த்து பாஸ்டம்மான்னு சொல்லுதே, அதுக்கே நீங்கள் 100 ஜென்மம் எடுத்தால் கூட நன்றி கடன் பட முடியாது. ஆமீன் சொல்ல மாட்டீங்க? சொல்லுங்கள். இல்லாது இருந்தது, பிரச்சனை இருந்தது, போராட்டம் இருந்தது, எதிர்ப்புகள் இருந்தது, ஏளனங்கள் இருந்தது. 4ஆம் வசனம் கல்லெறிந்தார்கள் இருக்குதுங்களா? அடுத்து ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன். அடுத்து ஒரு வார்த்தை 6ஆம் வசனம், 8ஆம் வசனம் யுத்தம் பண்ணினார்கள். எல்லாம் சொல்லுங்கள். ஒரு சின்ன கேள்வி. ஐயா, எங்கோ நான் வாழ்ந்தேன், எப்படியோ இருந்தேன், என்னையும் அழைச்சாரு, ஊழியத்துக்கு வான்னு சொன்னார். பார்த்தீங்களா?